கிறிஸ்துக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர் யாவருக்கும் கிறிஸ்துக்குள்ளாக அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்தார் நாளுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 12 கோத்திரமும் 12 அப்போஸ்தலர்களான ஒரு தலைப்பின் கீழே வந்துக்கிட்டு இந்த வேத வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம்னு பார்க்கும். நம்ம அதை நினச்சிக்கலாம், அதை கூட நம்ம படிக்கலாம் பார்க்கும். ஆதார வசனமாக வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 13ஆம் வசனமும் 14ஆம் வசனம் படிக்க போகிறோம். வாசல் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல் மேல் இஸ்ரவேல் சந்ததியாகிய 12 கோத்திரத்தினுடைய நாமங்கள் பதிக்கப்பட்டிருந்தது. நகரத்தின் மதில்களுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானுடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்கள் எழுத பதித்திருந்தது. நகரத்தின் மதியில் 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலருடைய 12 நாமங்கள் பதித்திருந்தன இருக்கு. அப்போ 12 நாமங்கள்ங்கிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அவருடைய பெயர்கள் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அங்கே 12 கோத்திரருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தது அங்கரான விஷயத்தை இங்கே சொல்லப்படுது பார்க்கும். வாசல் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அந்த வாசல் மேல் இஸ்ரவேலுடைய 12 சந்ததியாருடைய 12 கோத்திரங்கள் எழுதப்பட்டிருந்ததுன்னு இருக்கு. பார்த்தீங்கன்னா, தூதர்கள்ங்கிறத சொன்னால் 12 பேர் இருக்கு. அந்த 12 தூதர்கள் யாரை அடையாளப்படுத்தினா 12 அப்போஸ்தலர்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஏன்னா பரலோகத்துக்கு போனால் எதன் அடிப்படையில் போக முடியும்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படியே அப்போஸ்தலர் உபதேசத்திலேயும் அந்யுன்யத்திலையும் அப்பம் பிடித்தலையும் ஜபத்திலையும் உறுதியாக தரித்தவர்கள் மாத்திரம் தான் என்ன போக முடியும் பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். பரலோக ராஜ்யத்தின் அழைப்பை ஓப்பன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஓப்பன் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் அவங்களுடைய சீஷர்கள் அதை ஃபாலோ பண்ணி கொண்டு போகிறான்னு பார்க்கும். அப்போ பரலோக ராஜ்யத்துக்கு போனால் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கும். அதன் அடிப்படையில் சீஷர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து சபை ஜனங்கள் நினைச்சாங்க சத்தியத்தை கொண்டு வரான்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் கூட யோவான் ஞானஸ்தானம் கொடுத்து நினைச்சிட்டாரு, ஜனங்களை சத்தியத்தில் கொண்டு வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நினைச்சிட்டாரு, ஞானஸ்தானம் கொடுக்கல. ஆனாலும் சீஷர்கள் ஞானஸ்தானம் கொடுத்து நினைச்சதாங்க சத்தியத்தில் கொண்டு வர்றதுக்கு வழிவாசல் திறந்து கொடுக்கான்னு பார்க்கும். அதனால் 12 கோத்திரமும் 12 அப்போஸ்தலர்களான ஒரு தலைப்பின் கீழே இந்த வேதவசனத்தை தியானிக்க போகிறோம். 12 நம்பர் எதன் அடிப்படையில் வந்ததுங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா அதை 12 கோத்திரத்தை 10 பேராக வச்சுருக்கலாம், ஏன்னா 7 பேராக கூட இருந்துக்கலாம். ஏன் இந்த 12 வச்சுருக்காங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். 12ல் தேவன் ஒரு விஷயத்தை வச்சுருக்காரு, அது என்னங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். இப்போ இந்த 12 கோத்திரங்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாக்கோப்பினுடைய பெற்ற பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா 12 குமாரர்கள் பார்க்கும். ஆனால் யாக்கோப்புக்கு 12 பிள்ளைகள் இருந்தது. தினாலுங்கிறான ஒரு குமார்த்தி கூட இருக்குது. ஆனால் அந்த தினால அந்த கோத்திரத்தின் பட்டியலில் வரலான்னு பார்க்கும். அப்போ ஆண்களை தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த கோத்திர பட்டியலில் வராங்கன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே நீங்கள் புதிய ஏற்பாட்டை மேட்ச் பண்ணிக்கலாம் பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 12 கோத்திரத்தின் நேட்டமாக 12 அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்தான்னு பார்க்கும். 12 அப்போஸ்தலர்களில் ஆண்களை தான் தேர்ந்தெடுத்தார், பெண்களை அங்கே அப்போஸ்தலராக தேர்ந்தெடுக்கலான்னு பார்க்கும். இங்கே பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா அங்கே தீனாலுங்கிறான்னு குமாரத்தி இருக்காங்க, யாருக்கு யாக்கோப்புக்கு. ஆனால் அவங்கள கோத்திர பட்டியலில் அவங்க வரலை. ஆனாலும் அவங்க 12 குமாரர் தான் கோத்திரத்தில் எங்கள் இடம் பெற்றார்கள்னு பார்க்கும். இதுக்கு நிலாட்டமாக தான் அந்த காரியம் இருக்குதுன்னு பார்க்கும். அதனால் பரலோகத்தில் மதியில் அஸ்திபார் கற்கள் 12 என்று சொல்லப்படுகிறது இருக்கிறது. அதை கூட நம்ம அதை மேட்ச் பண்ணிக்கலாம் பார்க்கும். அதாவது நம்ம ஆதார வசனமாக நம்ம வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் 13-16 பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்களிலே அந்த 12 கோத்திரத்துடைய நாமங்களும் 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் நினச்சது அங்கே பதிக்கப்பட்டிருந்ததுங்கிற விஷயத்தை அங்கே பார்த்துருக்கோம். அங்கே 12 தூதர்கள் எடுத்து 12 அப்போஸ்தலர்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். தூதர்கள்னால் தேவனுடைய சத்தியத்தை எடுத்துரைத்தவர்கள் என்று அர்த்தம் பார்க்கும். அப்போ ஒரு நாள் என்பது 24 மணி நேரத்தை குறிக்குன்னு பார்க்கும். பகலுக்கு 12 நேரமும் இரவுக்கு 12 நேரத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த மாதிரி ஒரு நாளுக்கு 24 மணி நேரம் அங்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூமியின் ஒரு முனையில் பார்த்தீங்கன்னா அதில் 12 மணி நேரம் பகலாக இருக்குன்னு பார்க்கும். இன்னொரு முனையில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பேக் சைடு பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் இரவாக இருக்குன்னு பார்க்கும். இந்த 12 மணி நேரம் பகலாக இருக்கிற இந்த டைமில் அந்த வேலை செய்வாங்கன்னு பார்க்கும்.
அதே மாதிரி இரவு 12 மணி நேரம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஓய்வு அவங்க எடுப்பாங்கன்னு சொல்லி அங்கே பார்க்குறோம். என்னென்னா காலையில் வந்து ஒர்க் டியூட்டி, இரவில் வந்து இளைப்பாறுதல்ங்கிறான ஒரு விஷயத்தையும் வச்சுருக்காரு. இரவில் நினச்சிறாங்க வேலை செய்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு 24 மணி நேரங்கிறதான விஷயம் என்னென்னா பூமி சுழல்லையும் பூமி இயங்குறது மனுஷன் வந்து வசிக்கிறதை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பூமி இந்த உலகம் வந்துக்கிட்டு சுழல்றது யாரை வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்னென்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டு 12 பேரையும் அடையாளப்படுத்தும். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு சபைக்கு பார்த்தீங்கன்னா 12 அப்போஸ்தலரை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இவங்களுக்காகவே இந்த பூமி வந்து சுழல்கிறது அப்படின்னு பார்க்கும். தேவனுடைய திட்டத்தில் அங்கே வந்து இருக்குதுங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்து தேவ பக்தியோட சந்ததிக்காக தான் என்ன செய்யுது இந்த பூமி வந்து இயங்கிக்கிட்டு இருக்கு. என்னைக்கு அந்த தேவ பக்தியுள்ள சந்ததி 1,46,000 பேர் அந்த நிறைவு அடையுதோ அப்போ வந்துட்டு இந்த பூமி வந்துக்கிட்டு இப்போ ஒரு சிஸ்டமேட்டிக்காக மாறி பூமி வந்துட்டு தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படும். அதுக்கப்புறம் இந்த 1,44,000 பேர் யுகமாக இந்த பூமியை வந்துட்டு ஆளுகை செய்வாங்கன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய திட்டத்தில் வந்துக்கிட்டு அந்த 12 கோத்திரம் வந்துட்டு இரவு நேரத்துக்கு அடையாளமாகும். 12 அப்போஸ்தலர் வந்து புதிய ஏற்பாட்டு சபைக்கு நிலாட்டமாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ 24 மணி நேரங்கிறதான இதுனா ஒரு பூமி சுழற்சியை அடையாளப்படுத்துது. இதனால தான் மக்கள் வந்துட்டு 24 மணி நேரம் வசிக்கிறத அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். இதில் ஒன்றும் கூட்ட முடியாது குறைக்க முடியாது பார்க்கணும். இது கரெக்டான ஒரு பொசிஷனில் இந்த ஒரு ரொட்டேஷனாக நடக்குன்னு பார்க்கும். பகல் 12 இரவு 12ங்கிறான ஒரு சுழற்சி முறையில் அந்த பூமி இயங்கிட்டு இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே பழைய ஏற்பாடு அந்த இஸ்ரேல் ஜனங்களும் அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுறவங்களுக்காக தான் இந்த பூமி இயங்கி கொண்டு இருக்குதுங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பகல் 12 மணி நேரம் புதிய ஏற்பாடு சபையை குறிக்கிற காரியமாக இருக்குன்னு பார்க்கும். பகல் 12 மணி நேரம் புதிய ஏற்பாடு சபையை குறிக்கிற ஒரு அடையாளமாக இருக்குன்னு பார்க்கும். இரவு 12 மணி நேரம் பழைய ஏற்பாடை குறிக்கிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளின் துவக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது ஈவினிங் 6 to அதில் ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் வந்துக்கிட்டு ஈவினிங் வரைக்கும் அடுத்தது 1 day என்று அழைக்கப்படும்னு பார்க்கும். அதே மாதிரி புதிய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நம்ம காலகட்டத்தில் எப்படின்னு நினைக்கினா அதாவது சோலார் காலண்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்மளுடைய நாளின் துவக்கம் பிரஜாதி ஆகிய நம்மளுடைய நாளின் துவக்கம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு 12 ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் இரவு 12 முடியும் பார்க்கும். இதான் ஒரு விஷயம் நடக்குன்னு பார்க்கணும். பகல் 12 பேஸ் பண்ணி நினச்சிப்போம் நம்ம வந்துக்கிட்டு இந்த நாளை துவக்குன்னு பார்க்கும். அப்போ இரவில் வந்துட்டு ஒரு நாள் துவங்கி இரவில் இருந்து நம்ம நித்திரையில் தான் இருப்போம். தூங்கி காலைல 6 மணிக்கு ஒர்க் டியூட்டி ஸ்டார்ட் பண்ணோன்னு பார்க்கும். ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு நாளுடைய துவக்கமே இரவு நேரம் சாயந்தரம் 6 மணி நேரம். அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா 6 to 6 12 மணி நேரம் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்துட்டு அந்த இரவு நேரம் கழிச்சிடுறாங்க. தூங்க வேண்டிய சொன்னார் கழிச்சிட்டு அதுக்கப்புறம் 6 மணி to 6 12 மணி நேரம் என்ன பண்ணுறாங்க போது ஒர்க் பண்ணுவாங்கன்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயத்தை இங்கே ஒரு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி தான் நம்மளும் புதிய ஏற்பாடில் 6 மணி நேரம் இருந்தது ஒரு நித்திரவி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா காலைல வந்து ஒர்க் டியூட்டி ஸ்டார்ட் ஆகும். 6 to ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் அந்த 6 வரைக்கும் 12 மணி நேரம் என்ன ஒர்க் டியூட்டி பார்க்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இரவு வந்து ஒரு 12 மணிக்கு அந்த காரியங்கள் என்னென்னா நம்ம இளைப்பாறுதலுக்குரிய காரியங்கள் இருக்குன்னு பார்க்கும். அப்போ 12 மணி நேரம் என்ன ஒர்க் டியூட்டி நடக்குன்னு பார்க்கும். ஏதோ சூழ்நிலை இருக்குன்னு பார்க்கும். பகல் 12 மணி நேரம் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு வந்து சத்தியத்தை ஒரு அடையாளப்படுத்தும் இருக்குன்னு பார்க்கும். பகல் 12 வந்து புதிய ஏற்பாடு சபையை குறிக்கும். அது வந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சலாம் பார்க்கும். யோவான் 11ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 11 வசனங்கள் 9 மற்றும் 10. இயேசு பிரதியுத்தரமாக பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடருவான் என்றார். அந்த பகலுக்கு 12 நேரம் இல்லையாங்கிறான விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு வந்து பூமிக்கு வந்து அந்த சத்தியத்தை சொல்றக்கூடிய அந்த சுவிசேஷன் யுகத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அதான் இயேசு கிறிஸ்து வந்து பகலுக்கு 12 நேரம் இல்லையா? ஒருவன் பகலில் நடந்தால் அவன் இந்த உலகத்தில் வெளிச்சம் காண்கிறபடினால் அவன் இடற மாட்டான் இருக்கு. அப்போ வந்துட்டு இரவில் நடந்தால் தன் வெளிச்சம் இல்லாதப்படினா இடர்வான் இருக்கும். அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் அநேக வந்துக்கிட்டு பரிசுத்தவான்களும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இங்கே இடறி போனாங்கன்னு பார்க்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தாவீது வந்துக்கிட்டு தேவனுக்கு பிரியமான மனுஷன்தான். அவனுக்கு கூட பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு இடறி போயிட்டான். இடறதுக்கு எதுவான காரியங்கள் இருந்துச்சுன்னு பார்க்கும்.
வந்துட்டு உரிய மனைவி எடுத்துக்கொண்டது, உரியாவை கொலை பண்ணது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாண சட்டம் என்ன சொல்லணும்னா அநேக ஸ்திரீகளை படைக்கக்கூடாது, அநேக ஸ்திரீகள் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் இருந்துச்சு. ஆனால் தாவீது வந்து 8 மனைவிகள் மறுமனையாட்டிகளே இருந்தார்கள் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதான் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறான ஒரு சட்டம் தான் இருந்துச்சு. ஆனாலும் அந்த சட்டத்தை யாரும் ஃபாலோ பண்ணல. தள்ளிச்சிட்டு முறைமைங்கிறது மோசை மூலமாக அங்கே கொண்டு வரப்பட்டதுங்கிறான விஷயத்தை தான் நம்ம புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து அந்த விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்கணும். அப்போ புதிய ஏற்பாட்டு முறையில் ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதான ஒரு சட்டத்திட்டத்தில் வந்து நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்னு பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு திரளான மனைவிகளை வச்சுக்கிட்டாங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதான் இடர்றக்கான காரியங்கள் இருந்துச்சுன்னு பார்க்கணும். பகல் 12 மணி நேரங்கிறது புதிய ஏற்பாடு சத்தியத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் இருக்குது. அப்போ என்னிடத்துல வந்தால் அவங்க இடறுவது இல்லைங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ புதிய ஏற்பாடு சபையை தான் வந்துட்டு பகல் 12 மணி நேரத்துக்கு அது நிலாட்டமாக இருக்குங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். இரவு 12 மணி நேரம் அது வந்து பழைய ஏற்பாட்டுக்கு அந்த காரியத்துக்கு பழைய ஏற்பாட்டு முறைமைக்கு அது வந்து நிலாட்டமாக இருக்குங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். படிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படி. தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 5 வசனம் 8. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம். பகலுக்குரியவர்களாக நாமோ தெளிந்த புத்தியுள்ளாய் இருந்து விசுவாசம், அன்பு என்று மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்று தலை சீராவை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ நம்ம யார் பார்த்தீங்கன்னா பகலுக்குரியல. அப்படின்னா பகலுக்குரியன்னா என்ன? பகலில் தான் என்ன இருக்கும் அப்படின்னு சூரியன் இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி நீதி சூரியனாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறா புதிய ஏற்பாட்டில் வந்தார் என்று சொல்லப்படுன்னு பார்க்கும். அப்போ சிருஷ்டிப்பின் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா 4ஆவது நாளில் தான் என்ன வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை ஆர்டர் பண்ணுறான்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீதியின் சூரியனாகிய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 4000 வருஷத்துக்கு அப்புறம் தான் நினச்சிடாரு இந்த பூமிக்கு வருகிறாருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்து நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னா நீதியின் சூரியனாகிய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தான் நாம் தான் பார்க்கணும். அவர்கள் கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுன்னு பார்க்கும். அப்போ வந்து 12 அப்போஸ்தலர்களை பின்பற்றுறவர்களே கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுறாங்க. பழைய ஏற்பாட்டில் வந்து 12 கோத்திரத்தை வந்துட்டு கோத்திரத்தார் யாருன்னு என்று அழைக்கப்படுறாங்கன்னா அவர் வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் என்று அழைக்கப்படுகிறார் என்று பார்க்கும். பார்த்தீங்கன்னா இங்கே சொல்றாரு விசுவாசம், அன்பு என்று கவசத்தை அணிந்திருக்கும். அப்போ என்ன விசுவாசம், அன்பு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருதயத்தில் இருக்குன்னு பார்க்கணும். மாறு கவசங்கிறது என்னன்னா மார்புக்கு முன்னாடி போடுற அந்த போர் கவசத்தை அடையாளப்படுத்துது. அப்போ இருதயத்தில் என்ன இருக்குன்னா தேவ அன்பு ஊற்றப்படணும். அதுக்கப்புறம் விசுவாசம் எங்கே இருக்குன்னா இருதயத்தில் இருக்குன்னு பார்க்கணும். இருதயத்தில் விசுவாசிங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுறது பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து ரட்சிப்பு என்ற நம்பிக்கை என்று தலை சீராவை தரித்து கொண்டு. அப்போ ரட்சிப்பு என்றும் நம்பிக்கை என்றும். அப்போ ரட்சிப்பு நம்பிக்கைங்கிற தலை சீராங்கிறது என்னன்னா மனதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ இந்த மனதில் இருந்தால் அதாவது மூளையை தான் என்னச்சது சரீரத்தை ஃபுல்லாக கட்டுப்பாடு பண்ணுது. அதுதான் வந்துக்கிட்டு கட்டளை என்னச்சது பார்த்தீங்கன்னா மூளையிலேருந்து தான் பிறப்பிக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு, தேவன் இந்த ரட்சிப்பு என்னது எப்போ மனதில் இருக்கணும், அதுதான் ஒரு நம்பிக்கையாக இருக்குன்னு பார்க்கும். அது இந்த புதிய ஏற்பாடு சபைக்கு நிலாட்டமாக இருக்குங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பகல் 12 நேரம் வந்துட்டு புதிய ஏற்பாடு சபைக்கு நிலாட்டமாக இருக்குங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இரவு 12 இருந்து பழைய ஏற்பாட்டு முறைமைக்கு நிலாட்டமாக இருக்குங்கிற விஷயம் சொல்லப்படுது. நியாயப்பிரமாணம் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாண அடிப்படையில் இஸ்ரவேலின் ஒரு நாளின் துவக்கம் வந்துட்டு மாலையிலேருந்து 6 to மாலை அடுத்த நாள் மாலை 6 மணி வரைக்கும் அதை வந்துக்கிட்டு 1 டேங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அந்த கோத்திரம்ங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா ட்ரைப்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து எப்ரேய பதத்தில் ஷீபெட்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை வந்துட்டு ஊழியர்கள் குலம் கோத்திரைங்கிறான ஒரு விஷயத்தை அந்த வார்த்தை வந்து அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாடில் 12 அப்போஸ்தலர்கள் யாரை அடையாளப்படுத்தினா அப்போஸ்தலர் இருந்தால் அனுப்பப்பட்டவர் என்ற அர்த்தம் பார்க்கும். அவர் வந்துட்டு ஊழியர் என்று அழைக்கப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி கோத்திரத்தார் என்று சொல்ல பார்த்தீங்கன்னா அங்கேயும் அதை ஊழியர்கள் என்று அழைக்கப்படுறதுன்னு பார்க்கும். ஊழியரும் கோத்திரம் குலம் என்று அங்கே ஒரு வார்த்தையை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
இந்த 12 கோத்திரத்தை லேவி கோத்திரம் தான் என்ன செய்ய தேவனுடைய வேலையில் அங்கே செய்தார் என்று பார்க்கும். அதே மாதிரி யூதா கோத்திரத்தில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ராஜ ஊழியங்கள் செய்தாங்க என்று பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசிகளும் நினைச்சுறாங்க இஸ்ரேல் ஜனங்கள் வந்து தேவனுடைய வேலை செய்தார் என்று சொல்லப்படுது. அதுதான் ஊழியர்கள் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ கோத்திரத்தின்படி நினைச்சுறாங்க அவங்க வந்துட்டு நினைச்சுறாங்க அங்கே வசித்தார்கள் என்று சொல்லப்படுது. அப்போஸ்தலர் வந்துட்டு ஒவ்வொரு நாடுகளில் போய் தேவனுடைய சுவிசேஷங்கள் வந்து சொன்னாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி கிறிஸ்துவை வந்துக்கிட்டு அந்த அறிவிக்கிற டியூட்டியை யார் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்போஸ்தலர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும். அப்படி ஒரு அப்போஸ்தலர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தோமா இந்தியாவுக்கு வந்து அவர் வந்து சத்தியத்தை வந்துட்டு அங்கே போதித்தாருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ வந்து நோவாவினுடைய சந்ததியில் வந்தது சேத்தினுடைய சந்ததியில் வந்தது ஏபேருடைய சந்ததி. ஏபேருடைய சந்ததியில் வந்தவர் தான் யார் பார்த்தீங்கன்னா அபிரகாம் பார்க்கும். அபிரகாமுடைய குமாரன் பார்த்தீங்கன்னா ஈசாக்குன்னு பார்க்குறோம். ஈசாக்கினுடைய குமாரன் பார்த்தீங்கன்னா யாக்கோப்புன்னு பார்க்கிறோம். இந்த யாக்கோப்பினுடைய 12 பிள்ளைகளை தான் 12 கோத்திரம் என்று அழைக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 12 கோத்திரம் நினச்சி பார்த்தீங்கன்னா இங்கே பழைய ஏற்பாட்டு நிலமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ இந்த நியாயப்பிரமாணம்ங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தில் இஸ்ரவேலின் நாளின் துவக்கம் மாலையில் 6 மணி டு அடுத்த நாள் 6 மணிக்கு அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இது வந்து சந்திர காலன்ற ஒரு குறிப்பாக அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இரவு டைம் 12ங்கிறது எதை அடையாளப்படுத்துனா அது வந்து பழைய ஏற்பாட்டு முறைமையே இதை அடையாளப்படுத்தும் விதமாக இருக்குன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். லேவியாகமம் 23:32 படிக்கலாம். லேவியராகமம் அதிகாரம் 23 வசனம் 32. அது உங்களுக்கு விசேஷித்த ஓய்வு நாள், அதில் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் தேதி சாயங்காலம் துவங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் உங்கள் ஓய்வை ஆசரிக்க கடவீர்கள் என்றார். அப்போது ஓய்வு நாளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது உங்களுக்கு விசேஷ ஓய்வு நாள், அதில் உங்கள் ஆத்துமாக்கள் தாழ்மைப்படுத்த வேண்டும். அந்த மாதத்தின் 9ஆம் தேதி சாயங்காலம் துவங்கி மறுநாள் சாயங்காலம் மட்டும் ஓய்வை ஆசரிக்க வேண்டும். அப்போ வந்துட்டு ஓய்வு நாள் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே சனிக்கிழமை. அப்போ யாதொரு வேலை செய்யக்கூடாதுன்னு பார்க்கும். 6 to 6 மணி வரைக்கும் பார்க்கும். 24 மணி நேரம் எந்த ஒரு பண்ணக்கூடாது. அப்போ அங்கே சத்தியத்தை தியானிக்கிற விஷயத்தை இங்கே வந்து பண்ணுவான்னு பார்க்கும். எப்படி இங்கே வந்துட்டு சண்டேயில் அப்போ வந்துட்டு புதிய ஏற்பாட்டில் சண்டேயில் என்ன செய்யணும் ஆராதனைக்கு போகிறோம், தேவனுடைய சத்தியங்களை கேட்கும். அப்போ உலகத்தில் வேலையெல்லாம் ஒதுக்கிட்டு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சத்தியத்துக்கான நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் பார்க்கணும். அதே மாதிரி பழைய ஏற்பாடில் வந்து சனிக்கிழமை சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த துவராவினுடைய காரியங்களை வந்து அங்கே வியாக்கியானம் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த உயிர்த்தெழுந்தனால உயிர்த்தெழுத ஒரு விஷயம் பேஸ் பண்ணி என்ன சொல்லுவாங்க புதிய ஏற்பாட்டு முறைமையில் இங்கே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அங்கே சண்டே ஒரு ஆராதனை அங்கே வந்துட்டு அவங்க அந்த விஷயம் பண்ணுறாங்க பார்க்கும். என்னென்னா அவங்க வந்துட்டு சண்டேயில் வந்துட்டு அந்த தேவனுடைய வேலை காரியங்களை செய்கிறான்னு பார்க்கும். இங்கே சண்டேங்கிறது என்னென்னா தமிழில் ஞாயிறுங்கிற விஷயம் வந்து ஞாயிறுனா சூரியன் உதயம் அர்த்தம் பார்க்கணும். அப்போ சூரியன் உதயத்தில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஜென்ரலாகவே நம்ம நினச்சா உலகத்தில் வேலைக்கும் போயிடும்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஞாயிறுங்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே சண்டேயில் நம்ம என்ன பண்ணுறோம் தேவனுடைய வேலையில் நிறைய பேர் சுவிசேஷம் வேலையில் சண்டேயில் பண்ணுறாங்கன்னு பார்க்கும். நீங்கள் வந்துட்டு பழைய ஏற்பாட்டு முறையில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இரவு நேரத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் அது நாளின் துவக்கமாக இருக்குன்னு பார்க்கும். துவக்கமாக இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா இரவில் நாளின் துவக்கம், அதுக்கப்புறம் இரவில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அவங்களோட இளைப்பாறுவாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு சனிக்கிழமை வந்துட்டு 7ஆவது நாள் என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இளைப்பாறுதல்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எதன் அடிப்படையில் அந்த 7ஆவது நாள் ஓய்வு நாளாக வந்துட்டு தேவன் கொடுத்தாருன்னா தேவன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சிருஷ்டிப்பின் வேலை பண்ணுறாரு. சிருஷ்டிப்பு வேலையில் 6 நாள் வந்துட்டு சிருஷ்டிப்பின் வேலை, 7ஆவது நாள் ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தி அதை வந்துட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இளைப்பாறுதலை அவங்க கொடுத்துருதான்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சாங்க நான் ஒரு நாளின் துவக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி இளைப்பாறுதலில் இருப்பாங்க, நைட்டு 20 நேரம் தூங்குவாங்கன்னு பார்க்கணும். அதே மாதிரி 7ஆவது நாள் என்ன அடையாளப்படுத்தும் அவங்களை இளைப்பாறுதலை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தியத்தை அவங்க வந்து தியானிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 7ஆவது நாள்னா அவங்க ஓய்வை அடையாளப்படுத்துது. அதே மாதிரி இரவு நேரம் வந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஓய்வை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். புதிய ஏற்பாட்டு முறையில் ஞாயிறு ஊழியத்தின் துவக்கத்தை ஒரு அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். சண்டையில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அதனால் ஒரு உயிர்த்தெழுதலை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஞாயிறு என்றால் சூரியன் உதயன் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து நீதி சூரியன், அவர் வந்துட்டு
ஞாயிற்றுக்கிழமையில் உதயமானார்னா உயிர் தெழுந்தார் என்ற ஒரு பொருளை இது அர்த்தப்படுது. இதான் ஒரு விஷயம் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ சந்திரனை வந்து காலக்குறிப்பாக நினச்சின்னு பார்க்கும். அப்போ இரவு வந்துட்டு சந்திரன் வந்த உடனே அவங்களுடைய நாளினுடைய அவங்க நாளை துவக்கமாக இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி புதிய ஏற்பாடில் சூரியனுடைய உதயத்தை வச்சு என்ன செய்றாங்க, ஒரு நாளை வந்துட்டு வேலையினுடைய நாளாக நினச்சிடாது நம்ம வந்துட்டு அனுசரிக்கும் பார்க்கும். அதை கூட படிக்கலாம். சங்கீதம் 104 சங்கீதம் 19 வசனம் படிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் அதிகாரம் 104 வசனம் 19. சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார், சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியும். அப்போ பார்த்தீங்கன்னா சூரியனை என்ன பண்ணுறா, இது சந்திரனை என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா நாள் குறிப்புக்காக நினச்சிடாரு அவர் வந்து படைச்சிருக்கான்னு பார்க்கும். சந்திரனை கால குறிப்புக்காகவும் படைத்தார், சூரியன் தன் அஸ்தமனத்தை அறியின்னு இருக்கு. அப்போ சூரியன் அஸ்தமனத்தில் இருந்து தான் அவருடைய என்னன்னா நாளின் துவக்கம் நினச்சாருன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு உண்டாகுன்னு பார்க்கும். அவங்க வந்து சந்திர காலன்ற யூஸ் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். அப்போ மாதத்துக்கு 30 நாள்ங்கிறான ஒரு கணக்கு இருக்குது அவங்களுக்கு. அப்போ வந்து வளர்பிறை பயணிஞ்சு தேய்பிறை பயணிந்துங்கிறான விஷயத்த அவங்க வந்துட்டு அனுசரிப்பாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறைங்கிற வந்துச்சுன்னா மாதத்தில் வந்துட்டு 30 நாளாக பயணிஞ்சால் வந்துட்டு இது பண்ணுறாங்க, பிரிக்காங்க. ஒரு பௌர்ணமி ஒரு அமாவாசைங்கிறான விஷயத்த அங்கே இருக்குன்னு பார்க்கும். அப்போ முதல் 15 வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ முதல் 15 பௌர்ணமி முழு நிலவில் இருந்து அப்படியே போய் 15 போய் நினைச்சிடாது, அது வந்துட்டு அமாவாசையில் போய் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழு நிலவுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே அந்த நிலவு அப்படியே தேய்ஞ்சி வர்றதை தேய்பிறைன்பாங்க. அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு வளர்பிறைங்கிறதுன்னா அதுக்கப்புறம் வளர்ந்து வர்றது அந்த நிலவு முழு நிலவாக வரும் பார்க்கும். அதான் ஒரு விஷயம் பார்க்கும். முழு நில பௌர்ணமியும் அமாவாசைங்கிறது, பௌர்ணமிங்க வந்து தேய்பிரையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி முழு நிலவாக வந்து அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு மறுபடியும் தேய்பிரை ஆகும் பார்க்கும், தெரிஞ்சு போகும் பார்க்க. இதான் ஒரு விஷயம் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காலக்கணக்குன்னு பார்த்தீங்கன்னா வளர்பிறை தேய்பிரைங்கிறான விஷயத்தில் இருக்குது. ஒரு அமாவாசை ஒரு பௌர்ணமி இருக்குன்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம் இருக்குன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இது சூரியனுடைய அதாவது பகலில் வந்துட்டு நம்ம டைரெக்டாக என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரியனுடைய வெளிச்சம் பூமியில் கிடைக்குன்னு பார்க்கும். இரவுக்கு வந்து வெளிச்சம் கொடுக்குற எண்ணம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சந்திரன் தான் வெளிச்சம் கொடுக்கும். சந்திரனை வந்துட்டு டைரெக்டாக அதால் வெளிச்சம் கொடுக்க முடியாது. அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய அதாவது வெளிச்சத்தை வாங்கி தான் நினச்சது அங்கே கொடுக்குன்னு பார்க்கும். அப்போ ஒரு பக்கத்தில் வந்துட்டு சூரியன் வந்து உதயமாகும். ஒரு பூமியில் ஒரு முனையில் வந்துட்டு பகலாக இருக்கும், ஒரு முனையில் இரவாக இருக்கும் பார்க்கும். எதிர்முறையில் வந்துக்கிட்டு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா எதிர்முறையில் அங்கே சூரியன் இருக்குது, இங்கே எதிர்முறையில் வந்துட்டு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரன் இருக்கும். இந்தோடைய சூரியனுடைய வெளிச்சம் சந்திரத்தில் பட்ட உடனே இருளாக இருக்கிற அந்த பகுதியில் உள்ளாங்க அப்படின்னா மேலே தானே சந்திரன் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஆப்போசிட்டில் வந்துட்டு சூரியன் இருக்கிறனால சூரியன் வந்துட்டு சந்திரனில் பட்டு கீழே ஒரு சைடில் இருக்கிறவங்களுக்கு இருளாக இருக்கும். அந்த டைமில் அவங்களுக்கு வெளிச்சத்தை எது கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே சந்திரன் கொடுக்குன்னு பார்க்கும். சந்திரன் வந்து வெளிச்சத்தை கொடுக்குன்னு பார்க்கும். சந்திரன் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வந்துட்டு கரடுமுரடான ஒரு காரியங்க அங்கே தான் இருக்குது, கரடுமுரடாக இருக்குது. அதில் வந்து எப்படின்னா ஒரு அங்கே ஒன்று மண் வந்துட்டு ஃபைன் பவுடர் மாதிரி ஒரு பவுடர் மாறான மண் தான் அங்கே கிடக்குன்னு பார்க்கும். அது வந்துட்டு அது ஒரு ஒழுங்கின்மை வெறுமையான இருக்கிற விஷயம் தான் பார்க்கும். அதான் அந்த சந்திரன் இருக்குன்னு பார்க்கும். சந்திரனில் அடிச்சுனா மனிதனை கூட போயிட்டு வந்திருக்காங்க, ஆனால் சூரியன் பக்கத்தில் மனிதர் போக முடியாதுன்னு பார்க்கும். அப்போ சந்திரங்கிறது என்ன அடையாளப்படுத்து பார்த்தீங்கன்னா இது பழைய ஏற்பாடு முறைமை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்து சந்திரனால் ஒளி கொடுக்க முடியாது, அது சூரியனுடைய பிரதிபலிப்பு வாங்கி தான் அங்கே வந்துட்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வெளிச்சம் கொடுக்குன்னு பார்க்கும். வெளிச்சம்ங்கிற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சத்தியத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு பழைய ஏற்பாட்டு முறையில் வந்துட்டு அவங்களால சத்தியத்தை வந்து டைரெக்டாக அவங்க வந்து பெற்றுக்கொள்ள முடியல. எப்படின்னா அங்கே வந்துட்டு மோசி மூலமாக இயேசு கிறிஸ்து வந்துட்டு இயேசு கிறிஸ்து அந்த தூதன் சீனாமலையில் வந்து இதனுடைய சத்தியத்தை கொடுக்குறாரு. அந்த சத்தியத்தை வாங்கி ஜனங்கள்கிட்ட வந்து இவர் என்ன கொடுக்குறான்னு பார்க்கும். அதை தான் நினைச்சது நீதியின் சூரியன்றது சத்தியத்தை வாங்கி இங்கே நியாயப்பிரமாணங்கிறான முறையில் கொடுக்கப்படுதுன்னு பார்க்கும். அங்கே மோசி வந்துக்கிட்டு தேவனோட சத்தியத்தை வாங்கிட்டு வராரு. அப்போ மோசி வந்துட்டு 40 நாள் அங்கே இருந்துட்டு வர முச்சில் பார்த்தீங்கன்னா தேவனோட வெளிச்சமாக இருந்து பேசிகிட்டு இருக்க முச்சில் அந்த வெளிச்சம் ஒரு முகத்தில் போட்டு பிரகாசிக்குது. மோசை நியாயப்பிரமாணத்தை வாங்கிட்டு வர முச்சில் ஜனங்களை வந்து அவங்க முகத்தை பார்க்க முடியாமல் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவங்க கண்கள்லாம் கூசுது. அப்போ நியாயப்பிரமாணத்தை வாங்கிக்கிட்டு அந்த விஷயத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அவங்க சொல்லும் போச்சில் அவர் முகத்தை அடிச்சிடாது ஒரு துணி போட்டு முக்காடை போட்டுட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த உபதேசர் பேசுகிறான்னு பார்க்கும். பின்னாடி என்னச்சுறான்னு பார்த்தீங்கன்னா மோசை முக்காடு போட்டு நியாயப்பிரமாணத்தை வாசித்ததுனால பின்னாடி அந்த நியாயப்பிரமாணம் வாசிக்கும் போச்சுல அதை என்னச்சுடா ஃபாலோ பண்ணிடுறாங்க. அந்த முக்காடு வந்து ஏன் போட்டாருன்னா இவங்க முகத்தை வந்து அவரால் பார்க்க முடியல, அவ்வளோ பிரகாசமாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே வந்து தேவன் வந்து பேச முடிச்சுட்டு அந்த அவருடைய வெளிச்சம் ஒரு முகத்தில் போட்டு அவர் முகமே எந்த இது பிரகாசிக்குன்னு பார்க்கும்.
எப்படி சூரியனுடைய வெளிச்சம் வந்துட்டு சந்திரனில் பட்டு பிரகாசிக்குதோ அதே மாதிரி இவருடைய முகம் பிரகாசிக்குது, அதை பார்க்க முடியல. அதனால் வந்து ஒரு முகத்தில் வந்துட்டு முக்காடு போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னென்னா நியாயப்பிரமாணம் அந்த வாசிக்கும் போச்சில் என்ன முக்காடு போட்டு தான் வாசிப்பான்னு பார்க்கும். புதிய ஏற்பாடு முறையில் அப்படி தான் இருந்துச்சுன்னு பார்க்கும். அந்த முக்காடு போட்டு தான் இது வந்து பண்ணியிருக்காங்க பார்க்கும். ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ புதிய ஏற்பாடு முறையில் வந்துட்டு நீதியின் சூரியனாகி நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து டைரெக்டாகவே என்னென்ன பண்ணுறாங்கன்னா சத்திய உபதேசத்தை அங்கே வந்து கொடுத்தாருன்னு பார்க்கும். அப்போ வந்து இப்போ வந்து பகலில் வந்துட்டு டைரெக்டாகவே என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய வெளிச்சம் அணிச்சது பூமிக்கு படுன்னு பார்க்கும். இது எதை அடையாளப்படுத்துன்னா நம்ம வந்துட்டு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 4ஆவது நாள் 4000 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பூமிக்கு வந்து டைரெக்டாகவே தேவனுடைய சத்தியத்தை அணிச்சதை கொடுக்காருன்னு பார்க்கும். 3 வருஷம் அளவுக்கு தேவனுடைய சத்தியத்தை கொடுக்காரு. பின்னாடி அந்த சத்தியத்தை அணிச்சது அப்போஸ்தலருக்கு கொடுத்தாரு. அப்போஸ்தலர் மூலமாக அப்படி அணிச்சது பின்னாடி ட்ராவல் ஆகி போச்சுன்னு பார்க்கும். இதான் ஒரு விஷயம் நடக்கும். இதான் ஒரு விஷயம் பார்க்கும். படிச்சிடலாம். யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 29லேருந்து 35 வசனங்கள் படிக்கலாம். யாத்திராகமம் அதிகாரம் 34 வசனங்கள் 29 முதல் 35 வரை. மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதைக் கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையிலுள்ள பிரபுக்கள் யாவரும் அவனிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். மோசே அவர்களோடே பேசினான். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனாய் மலையில் கர்த்தர் தன்னோடே பேசினவைகளை எல்லாம் அவர்களுக்கு கற்பித்தான். மோசே அவர்களோட பேசி முடியும் அளவும் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். மோசே கர்த்தருடைய சன்னதியில் அவரோட பேசும்படிக்கு உட்பிரவேசித்தது முதல் வெளியே புறப்படும் மட்டும் முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே வந்து தனக்கு கற்பிக்கப்பட்டதை இஸ்ரவேல் புத்திரரோட சொல்லும் போது இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டார்கள். மோசே அவரோட பேசும்படிக்கு உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காட்டை திரும்ப தன் முகத்தின் மேல் போட்டுக் கொள்ளுவான். போதும் பார்க்கும். அதை நினைச்சிட்டான்னா இங்க மோசே சாட்சி பலகை 2ஐயும் தனது கையிலே எடுத்துக்கொண்டு சீனாமலையிலிருந்து இறங்கின போது தன்னோடு பேசினதுனாலே தன் முகம் பிரகாசிப்பதை அவன் அறியாதிருந்தான். அப்போ வந்து தேவனோட பேசும்போது அங்கே முக்காடு போடலை. அவன் தேவன் பேசின அந்த வெளிச்சம் அவனோட மேலே முகத்தில் பட்டவொன்னு அங்கே பிரகாசிக்குன்னு பார்க்கும். எப்படி சூரியனுடைய வெளிச்சம் வந்துக்கிட்டு சந்திரனில் பட்டவொன்னே எப்படி பிரகாசிக்குதோ அதே மாதிரி என்ன பண்ணுற பார்த்தா இங்கே அவரோட முகம் வந்து பிரகாசிக்குன்னு பார்க்கும். அப்போ நீதியின் சூரியனாக நம்ம ஆண்டவராகிய இயேசு சத்தியத்தை மோசைகிட்ட பேசும்போது வந்துட்டு மோசை வந்துட்டு முகம் பிரகாசிக்குன்னு பார்க்கும். மோசை யாருக்கு நிலாட்டமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அங்கே சந்திரனுக்கு நிலாட்டமாக இருக்குன்னு பார்க்கும். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேதமானவர்கள் என்னென்னா சந்திரனை வந்து நியாயப்பிரமாணத்துக்கு நிலாட்டமாக சொல்லப்படும்னு பார்க்கும். இதுதான் அது ஒரு விஷயம். என்னன்னா அங்கே வந்துட்டு சூரியனுடைய பிரதிபலிப்பு அங்கே வந்துச்சுன்னு பார்க்கும். டைரெக்டாக யார்கிட்டையும் வந்து தேவன் வந்து பேசலான்னு பார்க்கும். வந்துட்டு பழைய ஏற்பாடு முறையில் பார்த்தீங்கன்னா ஆசாரியன் மூலமாக என்ன பேசுவார்னு பார்க்கும். பேசினது ஜனங்கள்கிட்ட அந்த காரியத்தை உணர்த்துவான்னு பார்க்கும். அந்த ஆசாரியன் இடத்துல ஊரின் தும்மிங்கிறதான அந்த கற்கள் மூலமாக தேவன் பேசி அவருடைய காரியங்களை உணர்த்துவான்னு பார்க்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் மூலமாக கூட தேவன் பேசி காரியங்களை ஜனங்கள்கிட்ட வந்துட்டு பேசுவார்னு பார்க்கும். ஜனங்களை யாருமே டைரெக்டாக வந்து தேவன்கிட்ட தான் பேச முடியாதுன்னு பார்க்கும். இது எதை அடையாளப்படுத்துன்னா இதுதான் சந்திரன் மூலமாக வெளிச்சம் பட்டு வந்துட்டு வெளிச்சம் கொடுக்குற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். சூரியன் இருந்த சந்திரனில் வந்து வெளிச்சம் பட்டு வாங்கி கொடுக்கறது தான் இங்கே பழைய ஏற்பாடு முறைமை அடையாளப்படுது. புதிய ஏற்பாடு முறைமையில் நீதி சூரியனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டைரெக்டாக இணைச்சிறது சத்தியத்தை ஜனங்களுக்கு கொடுத்த விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். ஆரோன் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசையை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசிப்பதை கண்டு அவன் சமீபம் வர பயந்தார்கள். அவன் ரொம்ப பிரைட்டாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு வெளிச்சம் இருக்கிறனால அவங்களுக்கு கண்கள்லாம் கூசுது. அதனால் அவங்க பார்க்க முடியல. மோசே அவர்களை அழைத்தான். அப்பொழுது ஆரோனும் சபையில் உள்ள பிரபுக்கள் யாவரும் அவரிடத்தில் திரும்பி வந்தார்கள். மோசே அவர்களோடு பேசினான். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் அவனிடத்தில் சேர்ந்தார்கள். அப்பொழுது அவன் சீனா மலையில் கர்த்தர் தன்னோடு பேசினவைகளை எல்லாம் அவருக்கு கற்பித்தான். மோசே அவரோட பேச முடியும் வளம் தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டிருந்தான். ஏன்னா வந்து முக்காடு போட்டிருந்தா தான் இவங்க வந்து பார்க்க முடியும். இல்லாட்டா அவங்களுடைய கண்கள் கூசுதுன்னு பார்க்கணும். இதுக்கு அதான் போட்டிருந்தாரு.
அது மோசே கர்த்தருடைய சந்நிதியில் அவரோடு பேசும்படி உட்பிரவேசம் முதல் வெளியே புறப்பட மட்டும் முக்காடு போடாதிருந்தான். அவன் வெளியே வந்து தனக்கு கற்பித்ததை இஸ்ரவேல் புத்திரனோடு சொல்லும் போது இஸ்ரவேல் புத்திரர் அவர்கள் முகம் பிரகாசிப்பதை கண்டார்கள். மோசே அவர்களோடு பேசும்படி அவன் உள்ளே பிரவேசிக்கும் வரைக்கும் முக்காடை திரும்ப தன் முகத்தில் போடுவான். அப்போ பார்த்தீங்கன்னா தேவனோடு பேசும்போது வந்து அவர் முக்காடு போடலாம் பார்க்கும். அப்போ வந்துட்டு அவர் தேவனே அதாவது அங்கே வந்து இயேசு கிறிஸ்து தான் அங்கே வந்து பேசுகிறாரு. அவர் வந்து பேசும்போது வந்துட்டு என்னென்னா அவர் வந்துட்டு அவரை பார்க்கறதுக்குள்ள ஸ்லாக்கியம் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் அவர் பரிசுத்தமாக இருக்கிறார், அதனால் அவர் பார்க்க முடிஞ்சிச்சு. அதனால் வந்துட்டு பிரகாசிச்சு ஜனங்களோட்ட அவர்கிட்ட வந்து பார்க்க முடியல, அதனால் பயந்தார். அதனால முக்காடு போட்டப்பட்டதுன்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்து தான் அவர்கிட்ட பேசினாருங்கிற விஷயத்த அங்கே எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் சேபான்னு சொல்லியிருப்பார். இந்த சீனாமுனையில் மோசேயிட ஒரு தூதன் பேசினார். அந்த தூதனை வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் சொல்லி அங்கே ரெக்கார்ட் பண்ணியிருப்பான்னு பார்க்கணும். அப்போ பழைய ஏற்பாடு முறைமை வந்துட்டு சந்திரகாரண்டை அடையாளப்படுத்து. வந்துட்டு சந்திரன் வந்து தானாக ஒளி கொடுக்காது, சூரியன் பிரதிபலித்து தான் ஒளி கொடுக்குன்னு பார்க்கும். அப்போ பழைய ஏற்பாட்டில் வந்துட்டு மோசே மூலமாக சத்தியத்தை ஜனங்களுக்கு கொடுத்ததை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுதான் இது நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு நிலவட்டமாக இருக்குங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு 12 கோத்திரம் வந்து யாக்கோப்பின் 12 குமாரர்கள் என்று சொல்லப்படுது. அது இஸ்ரவேல் ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டார் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ தகப்பன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோப்புன்னு பார்க்கும். தாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு அந்த இஸ்ரவேல் குமாரர்கள் 12 கோத்திரத்துக்கு தாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா லேயா, ராகேல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பில்கால், சில்பால்னு பார்த்தீங்கன்னா லேயாளுக்கும் ராகேலுக்கும் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலைக்காரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பில்கால், சில்பால் அப்படின்னு பார்க்கும். இவங்க 4 பேர் மூலமாக தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 12 குமார்கள் அங்கே பிறந்தான்னு பார்க்கும். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்காலே அங்கே வந்துட்டு 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் அங்கே வந்து சொல்லப்பட்டிருக்கும். யோவானில் வந்து 12 அப்போஸ்தலருங்கிறான ஒரு பேர் அங்கே சொல்லப்பட்டிருக்கும் பார்க்கும். அப்போ வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் வந்துட்டு 12 கோத்திரத்தை பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேயால், ராகேல், பில்கால், சில்பால்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க மூலமாக தான் 12 பிள்ளைகள் பெற்றார்கள். இவங்க வந்து 12 கோத்திரம் என்று அழைக்கப்பட்டிருக்கு. 12 அப்போஸ்தலர் நாமங்கள் என்று சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இருக்குது. இது வந்துட்டு யாருக்குன்னா அந்த யாக்கோபின் மனைவிகளுக்கு நிலாட்டமாக சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ யாக்கோபின் மனைவி மூலமாக 12 குமாரர்கள் பெற்றார்கள் என்று சொல்லப்படுது. அதே மாதிரி மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சொல்லி சுவிசேஷம் சொல்லப்படுது. இந்த சுவிசேஷம் இதை அடையாளப்படுத்தினா 4 சுவிசேஷமும் என்னென்னா சுவிசேஷத்தினால் பெற்றெடுத்த பிள்ளைகளை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதான் 1 கொரிந்தியர் 4:15 அப்போஸ்தலன் பவுல் சொல்ல முடிச்சது என்ன சொல்றாருன்னா 4 உங்களுக்கு சுவிசேஷனால் பெற்றெடுத்த பிள்ளைகள்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி இங்கே வந்துட்டு 4 சுவிசேஷம் எதை அடையாளப்படுத்த 4 சுவிசேஷத்தில் இவங்க பேர் ரெக்கார்ட் ஆன விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அங்கே வந்துட்டு 4 தாய்ங்க மூலமாக 12 குமாரர்கள் பெற்றதை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். படிக்கலாம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனங்கள் 2 மற்றும் 3. அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன: முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்தலோமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமமுள்ள லெபேயு. பார்ப்போம். இப்போ வந்து மத்தேயு 10:1 சொல்லும்போது என்ன சொல்லப்படுதுன்னா, அப்பொழுது அவர் தம்மோட 12 சீஷர்களை தமிழிடத்தை வரவழைத்து அசுத்த ஆவிகளையும் துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து. அப்போ அவங்களுக்கு என்ன 12 பேருக்கு அதிகாரம் கொடுத்து அந்த 12 பேருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு தான் அந்த 12 அந்த அப்போஸ்தலருடைய நாமங்கள் அங்கே சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ 12 அப்போஸ்தலர்களையும் 12 சீஷர்கள் என்று சொல்லப்பட்டும் பார்க்கும். இதில் வந்து யூதாசும் வருகிறான்னு பார்க்கும். இந்த யூதாசுக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தேவன் வந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அற்புத அடையாளங்கள் பண்ணுறதுக்கு ஒரு வரத்தை என்ன செய்தது அவங்களுக்கு கொடுத்தான்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே படிக்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 6 வசனம் 13. பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அப்போ வந்து பொழுது விடிந்த பொழுது அப்படின்னா இங்கே சூரியன் உதயத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இங்கே 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்தான்னு பார்க்கும். இந்த பொழுது விடிந்த பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சூரியன், அதாவது
சூரிய காலண்டை அடையாளப்படுது, சோலார் சிஸ்டத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இது வந்துட்டு புதிய ஏற்பாடு சபைக்கு இங்கே நிலாட்டமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ 12 அப்போஸ்தலர்களை எப்போ தான் தேர்ந்தெடுத்தான்னு பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இங்கே 12 அப்போஸ்தலர் தேர்ந்தெடுத்தான்னு பார்க்கும். 12 அப்போஸ்தலர்களை அப்போ அந்த சீஷரில் தேர்ந்தெடுத்தார், அவங்கள வந்து அப்போஸ்தலர் என்று பெயரிட்டான் இருக்கும். அப்போஸ்தலர் என்றார் அனுப்பப்பட்டவருங்கிறதான விஷயம் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இங்கே அப்போஸ்தலர்னு சொல்லப்படுது, அங்கே கோத்திரம்ங்கிறதான விஷயம் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களை வாசிக்கலாம். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள் படிக்கலாம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 3 வசனங்கள் 14 மற்றும் 15. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள் அதிகாரம் உடையவர்களாய் இருக்கவும் அவர்களை ஏற்படுத்தினார். அப்போ 12 பேரை ஏன் தேவன் தேர்ந்தெடுத்தார்னா, அங்கே இயேசு கிறிஸ்து ஏன் தேர்ந்தெடுத்தார்னா, அவர்கள் வந்துட்டு 12 பேர் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக அவர்களை வந்துட்டு அவங்க வந்து தேர்ந்தெடுத்தான் இருக்கு. அப்பொழுது அவர்கள் 12 பேரை தேர்ந்தெடுத்து அவர்கள் தம்மோடு இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். அப்போ வந்துட்டு அனுப்பப்பட்டவர்கள் என்ன பிரசங்கம் சுவிசேஷத்தை அறிவிக்கப்படுதுன்னு இருக்கு. அப்போ சுவிசேஷனா பெற்றெடுக்கிற பிள்ளைகளே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இவங்க மூலமாக 12 அப்போஸ்தலர் மூலமாக சுவிசேஷனால ஜனங்களை பெற்றெடுக்கணும்னு பார்க்கும். எப்படி அங்கே பழைய ஏற்பாட்டில் 12 கோத்திரத்து மூலமாக 12 பிள்ளைகள் வந்து பெற்றார்கள்னு பார்க்கும். அதே மாதிரி இங்கே வந்துட்டு 12 அப்போஸ்தலர் மூலமாக சுவிசேஷனால பெற்றெடுக்கிற பிள்ளை அவர் வந்து கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுதுன்னு பார்க்கும். அங்கே 12 பேர்கள் 12 பேர்கள் இருக்காங்களா, அவங்க வந்து கோத்திரம் என்று அழைக்கப்படுறது. இவங்க மூலம் பெற பிள்ளைகள் 12 கோத்திரத்தன் என்று அழைக்கப்படுறாங்க பார்க்கும். இங்கே 12 சீஷர்கள் மூலமாக அப்போஸ்தலர் மூலமாக சுவிசேஷனால பெற்றெடுக்கிறாங்க பிள்ளைகளை வந்து கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுறான்னு பார்க்கும். இவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா வியாதிகளை குணமாக்கி பிசாசு துரத்தும்படி அவர்களுக்கு அதிகாரம் உடையவர்களாக இருக்கவும் அவர்களுக்கு ஏற்படுத்தினான்னு சொல்லி அவங்க வந்து 12 பேருடைய நாமங்கள் அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஒரு விஷயம் பார்க்கும். அப்போ வந்து சுவிசேஷனால பெற்றெடுக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். சுவிசேஷனா பெற்றெடுத்த பிள்ளைகள்ங்கிற விஷயத்தை சொல்கிறான்னு பார்க்கும். அதை கூட படிச்சலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிக்கலாம். கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 4 வசனம் 15. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். கிறிஸ்துவுக்குள் 16 உபாத்தியர்கள் இருந்தாலும் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களிடத்து இல்லையே. கிறிஸ்து இயேசுக்குள் சுவிசேஷத்தினால் பெற்றேன் என்று சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்றான்னு பார்க்கும். கிறிஸ்துவுக்குள்ள அவனு 16 உபாத்தியருங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை கூட உபாத்தியன் என்று சொல்லப்படுது பார்க்க. டீச்சர் என்னன்னு சொல்லப்பட்டு பார்த்து டீச் பண்ணுற விஷயம் சொல்லப்படுது. அப்போ புதிய ஏற்பாடில் எப்படி பண்ண பார்த்தீங்கன்னா ஒருத்தரை வந்துட்டு டீச்சர் மாதிரி அடித்து அணிஞ்சது அவங்கள வந்து திருத்துற வேலை கிடையாது. இவங்க வந்து பெச்செடுத்த பிள்ளை மாதிரி அணிச்சது பார்க்கும். அவங்க வழி நடத்தணும்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஆனால் தான் சில வந்து பெற்றோர்களை வந்துட்டு ஸ்கூலில் போய் டீச்சர்கிட்ட சொல்லுவாங்க. டீச்சர்கிட்ட சொல்லுவாங்க, இதை அவங்க பெத்த பிள்ளை மாதிரி நீங்கள் பார்த்துக்கிறீங்க அப்படின்னா, பெத்த பிள்ளை எப்படி அன்போடு புத்தி சொல்லி அரவணைச்சி அன்பை சொல்லி எப்படி அரவணைப்பாங்களோ அதே மாதிரி நீ அரவணைங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த தாய் வந்துட்டு இந்த டீச்சர்கிட்ட சொல்லுவான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு முறையில் அதனால் டீச்சர் மாதிரி தான். அதை என்ன பண்ணணும்னா இப்படி வாழணும், நியாயப்பிரமாணத்தைப்படி வாழ்ந்தால் அவங்களுக்கு ஆசீர்வாதம், வாழாட்டினா அதுக்கு தண்டனை, அது பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். சுவிசேஷனால் பெற்றெடுத்த பிள்ளைகள்னு சொல்லி புதிய ஏற்பாட்டு சபையில் சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ 4 சுவிசேஷம் வந்துட்டு 4 சுவிசேஷத்தில் தான் இவங்களை வந்து அருமைப்படுத்துது. 4 சுவிசேஷம் வந்து எதை அடையாளப்படுத்துதுன்னா பழைய ஏற்பாடில் அந்த 4 ஸ்திரீகளுடைய தாய்க்கு நிலாட்டமாக அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பிலமோக்கு எழுதும் போச்சுல பிலமோன் 6 என்னவென்றால் நான் கட்டப்பட்டு இருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக மண்டாடுகிறேன். நான் பெற்ற மகனாக ஒனேசிமுக்காகன்றது. அப்போ பார்த்தீங்கன்னா நான் பெற்ற விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்க இவர் வந்து சுவிசேஷனால் பெற்ற எடுத்ததுன்னு சொல்லி சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த பிலோமியுடைய வேலைக்காரன் தான் இந்த ஓனேசிப்பு. இவர் வந்து கடன் வாங்கி ஓடி போயிறாரு. பின்னாடி வந்துட்டு பவுல்கிட்ட சந்திச்சு அவர் வந்து ரட்சிப்புக்குள்ள வரான்னு பார்க்கும். அவர் வந்து சுவிசேஷனாக அவர் பெற்று எடுக்கிறான்னு பார்க்கும். அதுதான் இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஓனேசுக்காக நான் பெற்ற ஓனேசுக்காகன்னா சுவிசேஷனால பெற்று எடுத்த பிள்ளைங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த வசனத்தை ஒருத்தர் கோட் பண்ணிட்டு தான் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார். என்ன கேட்டாங்கன்னா பவுலுக்கு கல்யாணம் முடிச்சிட்டா அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லை அவருக்கு பையன் இருந்த மாதிரி வந்து பிலமோனில் சொல்லப்பட்டிருக்கு நான் பெற்ற பிள்ளைன்னு சொல்லி.
அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் இந்த வசனத்தை கோட் பண்ணி காமிச்சேன். 1 Corinthians 4:15 நான் உங்கள் சுவிசேஷனை பெற்றெடுத்தேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி அவர் சுவிசேஷனை தான் பெற்றெடுத்திருக்காரு. அவருக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்லி அதுக்குரிய காரியங்கள்லாம் அவர் கொரிந்தியரில் சொல்லியிருப்பார். அவர் திருமணம் ஆகாத காரியங்கள்லாம் சொல்லியிருப்பார். நீங்கள் என்ன போல இருந்தால் நல்லா இருக்குங்கிற விஷயம் சொல்லியிருப்பார் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இது சுவிசேஷனால் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் ஒழிய இவர் அவர் பெற்றெடுத்த பிள்ளை கிடையாதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சோசூலே இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவர் சீஷர்கள் சுவிசேஷனால் பெற்றெடுக்கிறார்னு பார்க்கும். அதுக்கப்புறம் சீஷர் மூலமாக அவர் ஜனங்களை பெற்றெடுக்கிறாருங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். படிக்கலாம். பிச்செடுக்கிற விஷயத்த சொல்லப்படுச்சுல ஜெனிப்பித்த கண்மலை அவர் நான் பிச்சை பிள்ளைங்கிற விஷயத்த உபாகத்தை சொல்கிறான்னு பார்க்கும். அது படிக்கலாம். உபாகம் 32 அதிகாரம் 18-19 வசனங்கள் படிக்கலாம். உபாகமம் அதிகாரம் 32 வசனம் 18 மற்றும் 19. உன்னை ஜனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். கர்த்தர் அதைக் கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினதின் நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து அது உன்னை ஜனிப்பித்த கண்மலையை நீ நினையாமல் போனாய், உன் பெற்ற தேவனை மறைந்தாய். அப்போ இந்த கண்மலைங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா கொரிந்தியரில் சொல்ல முடியாது, கண்மலையாய் கிறிஸ்து என்று சொல்லப்பட்டு பார்க்கும். உன்னை ஜெனிப்பித்த கண்மலை நீ நினையா போனால், ஜெனிப்பித்தங்கிறது உருவாக்குறது பெற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். உன்னை பெற்ற தேவனை மறைத்தாயின்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கண்மலைங்கிறது கிறிஸ்துவை அடையாளப்படுத்துது. கிறிஸ்துவினால சுவிசேஷத்தில் பெற்றெடுத்த பிள்ளைகள் யாரும் பார்த்தீங்கன்னா 12 அப்போஸ்தலர்னு பார்க்கும். அந்த 12 அப்போஸ்தலர் மூலமாக பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுதுன்னு பார்க்கும். அப்போ யாக்கோபு தான் இஸ்ரவேலுங்கிறான ஒரு பேரை சொல்கிறான்னு பார்க்கும், அவர் அட்ரஸ் பண்ணுறான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் தான் அந்த 12 கோத்திரத்தில் பிறந்த பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று பார்க்கும். அதே மாதிரி கிறிஸ்து இங்கே இயேசுவே கிறிஸ்து என்று அழைக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவை அதாவது அந்த கிறிஸ்துவின் போதனையை பின்பற்றுறவர்களை கிறிஸ்தவர் என்று அழைக்கப்பட்டார்னு பார்க்கும். எப்படி என்றால் யாக்கோபு இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றுறாரு. பெயர் மாற்றதுக்கப்புறம் அந்த 12 கோத்திரத்தை பெற்ற பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதே மாதிரி கிறிஸ்து இயேசுக்கு என்று என்ன பேர்னா கிறிஸ்து என்று பேர். அப்போ கிறிஸ்துவனுடைய அந்த போதனையை பின்பற்றுறவர்களை எனது கிறிஸ்தவர் என்று அழைக்கப்பட்டார்னு பார்க்கும். 12 அப்போஸ்தலர் மூலமாக சுவிசேஷம் பெற்ற பிள்ளைகளை கிறிஸ்தவர் என்று அழைக்கப்பட்டார்னு பார்க்கும். பழைய ஏற்பாட்டில் யாக்கோபா இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டார்கள். அவருடைய 12 குமாரன் பெற்ற பிள்ளைகளை இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்டாங்க. புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவை என்னன்னா கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவர்கள் அப்போஸ்தலர் கிறிஸ்துவை தான் இங்கே போதனை பண்ணுறார். அதனால் கிறிஸ்துவை இங்கே பிரகடனம் பண்ணுறாங்களா அவங்க கிறிஸ்தவர் என்று அழைக்கப்பட்டார்கள்ங்கிற விஷயம் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரரே, அதுக்கப்புறம் சத்தியத்தில் யார் அவரோட சத்தியத்தை கேட்டு அந்த விக்கிர ஆராதனையை விட்டு தேவனிடத்தில் சேர்றவங்கள அவங்க குமாரனும் குமாரத்தையாக தேவன் தேர்ந்தெடுக்கிறார். அதான் ரிச்சிப்புல வர்ற ஒரு அனுபவத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 16-18 வசனங்கள் படிக்கலாம். கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் அதிகாரம் 6 வசனங்கள் 16 முதல் 18 வரை. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். போதும் பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா இந்த விக்கிர ஆராதனையை விட்டு வெளியே வந்த ஜனங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா அப்படி வெளியே வந்தான்னா அவங்க ரட்சிப்புகளை வர விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அவன் பேசிக்காகவே எல்லாரும் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த விக்கிர ஆராதனை இருப்பாங்க. விக்கிர ஆராதனை அந்நிய தெய்வத்தில் பின்பற்றிருப்பாங்கன்னு பார்க்கும். அந்த அந்நிய தெய்வத்துக்கு உருவம் கொடுத்து அதனுடைய ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னு பார்க்கும். அது நீங்கள் பேர் கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்துக்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா விக்கிர ஆராதனையில் இருப்பாங்க. அவங்க கிறிஸ்தவ கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் இந்த ரிச்சிப்பில் வரான்னு பார்க்கும். அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களையுமே எடுத்துருவாங்க பார்த்தா விக்கிர ஆராதனைக்குள்ளே பேருக்கான்னு பார்க்கும். அப்போ முதலாவது கற்பனை என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னையின்றி வேறு தேவர்கள் உங்களுக்கு உண்டாக்க வேண்டாம். அதாவது ஜலத்தினாலும் சரி வானத்தினாலும் சரி யாதொரு சுரூபத்தையாலும் விக்கிரத்தையாலும் உண்டு பண்ணி நமஸ்கரிக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்டுன்னு பார்க்கும். அதே மாதிரி நம்முடைய பழைய ஏற்பாடில் இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கோத்திர பிதாவாகிய சொல்லப்பட்ட அவங்களோட தகப்பன் என்று சொல்லப்பட்ட அபிரகாம் கூட அவர் தகப்பன் அவர் என்ன பண்ணார் பார்த்தீங்கன்னா விக்கிர ஆராதனையை தொழுது கொண்டான்னு பார்க்கணும்.
அதுதான் சொல்ல யோசுவாவில் சொல்ல முச்சில் என்ன சொல்கிறாங்க, இங்கே வந்துட்டு நதிக்கு அப்புறத்தில் இருக்க முச்சில் நீங்கள் நினச்சிட்டாது அவர் வந்து விக்கிரத்தை தொழுது கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப, அவங்க விக்கிரத்தை தொழுது கொண்டவராக தான் தேவன் வந்து அவரை விடுதலையாக்கி சத்தியத்தை சொல்லி அவர் என்ன சொல்கிறதா தன்னை பின்பற்றுவராலாம் மாற்றினான்னு பார்க்கும். அப்போது இஸ்ரேல் ஜனங்களே அப்போ ஆதி பெற்றோராகி அபிரகாம் விக்கிர ஆராதனைகள் இருந்தால் விலைக்கு நினச்சிடாது தேவனை வந்து அவர் அண்டிக் கொள்றான்னு பார்க்கும். அதே மாதிரி இந்த புதிய ஏற்பாட்டில் விக்கிர ஆராதனைக்குள்ள இருக்கிறான். விக்கிர ஆராதனைங்கிற பொருளாசை கூட சொல்லப்படுது. அவங்க வந்துட்டு அதெல்லாம் வெறுத்து தேவனுக்குள்ளே வர்ற விஷயம் வந்துட்டிங்கன்னா நினச்சிடாது நான் உங்களை குமாரத்தையெல்லாம் தேர்ந்தெடுப்பேன். அப்போ தான் நீங்கள் ரட்சிப்புள்ள அனுபவத்துக்குள்ளே வருவீங்க. நீங்கள் தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்குள்ளே உள்ளாவி உங்களுக்கு தேவனாக இருப்பேங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் தேவன் வந்து பேசியிருக்கிறாருன்னு பார்க்கும். அதே மாதிரி அந்த இஸ்ரேல் ஜனங்களை 40 வருஷம் வனாந்தரத்தில் வழி நடத்த முடிச்சு அவங்களுக்குள்ள உலாவினார் பார்க்கும். அதனால தான் சொல்ல முடியல தேவன் உங்களோட உலாவராரு, அதனால் உங்கள் பாளையங்கள் எப்போவுமே சுத்தமாக இருக்க கிடக்குதுங்கிற விஷயத்தை அவர் சொன்னான்னு பார்க்கும். அதே மாதிரி புதிய ஏற்பாடில் தேவன் நம்மளோட உலாவரார், அதனால் நினச்சது நம்ம எப்போவுமே ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவிக்குங்கிற விஷயத்த இங்கே சொல்லப்படுதுன்னு சொல்லி சொல்லப்படுது. இது ஒரு அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குதுன்னு பார்க்கும். அப்போ பழைய ஏற்பாட்டில் கோத்திரத்தின் தலைவன்கிற யாரை சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அபிரகாமை எங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஏன்னா அவருக்கு தான் நினைச்சாரு வாக்கு தத்தங்கள் அவர் கொடுத்திருந்தாருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 7 வசனம் 4. இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள், கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களை இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். பார்க்கும். இவன் எவ்வளவு பெரியவனா இருக்கான்னு பார்க்கும். கோத்திர தலைவனாகிய அபிரகாம் முதல். அப்போ கோத்திரத்து தலைவன் யாருன்னா அபிரகாம் சொல்லப்படுது. ஆனால் அந்த 12 கோத்திரத்தை பிச்சை எடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு யாக்கோப்பு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யாக்கோப்பு தான் கோத்திர தலைவன் சொல்லப்பட்டிருக்கணும். ஆனால் இங்கே வந்துட்டு அபிரகாம் தான் கோத்திர தலைவன்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அபிரகாமனுடைய பேரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாக்கோப்புன்னு பார்க்கும். யாக்கோப்பை வந்துட்டு கோத்திர தலைவன் சொல்லாமல் அவரு தான் அபிரகாம் தான் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஏன்னா அபிரகாமுக்கிட்ட தான் வாக்கு தத்துவத்தை அங்கே கொடுத்தார் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் வந்துட்டு அப்போஸ்தலருக்கு தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கும். அவர் வந்து பிரதான அப்போஸ்தலங்கிறான ஒரு பேர் கூட கொடுக்கப்படுது. அவர் தான் வாக்கு தத்துவத்தை பெற்ற கிறிஸ்துவுடைய சந்ததி அவர் தான்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய சந்ததி யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிரகாமனுடைய சந்ததி என்று அழைக்கப்பட்டார்னு பார்க்கும். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் யார் சந்ததியை நம்ம அழைக்கப்பட்டோம்னா கிறிஸ்துவுடைய சந்ததிங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அபிரகாம் தான் அவங்களோட பிதாக்கள் இஸ்ரவேலுக்கு நாங்கள் எங்கள் பிதா அங்கே தகப்பன் அவங்க தான் சொல்லி அவங்க வந்து மார்பு தட்டி கொண்டார்கள் என்று சொல்லப்படுது பார்க்கும். படிக்கலாம். யோவான் 8:39. யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 8 வசனம் 39. அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. அதற்கு அவர்கள் ஆபிரகாம் எங்கள் பிதா என்றீர்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாம் பிள்ளைகள் இருந்தால் ஆபிரகாம் கிரியைகள் செய்திருப்பீங்களே. அப்போ நீங்கள் ஆபிரகாம் எங்கள் பிதான்னு சொன்னீங்கன்னா ஆபிரகாம் வந்து ஒரு விசுவாசத்தை காமிச்சாரு. அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆபிரகாமுடைய விசுவாசத்தினுடைய கிரியை நீங்கள் காமிக்கணும். நீங்கள் என்ன விசுவாசிக்கணுங்கிற விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கும். இப்போ அபிரகாம் எங்கள் பிதா என்று இஸ்ரேல் அங்கே சொல்லி என்ன மார்பு தட்டி கொண்டார்கள்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அதே மாதிரி சமாரியல்ல யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுடைய கலப்பின சந்ததி இருக்காங்க. அவங்க வந்துட்டு யாக்கோப்பே தங்களுடைய பிதாங்கிற விஷயத்த அவங்க சொல்கிறான்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 4 வசனம் 12. இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ, அவரும் அவர் பிள்ளைகளும் அவர் மிருக ஜீவன்களும் இதிலே குடித்ததுண்டே என்றாள். இது பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த கிணறு குறித்து சொல்லும். அங்கே பழைய ஏற்பாட்டில் வந்துட்டு ஒரு கிணறு தோண்டுவார்னு பார்க்கும். அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்துட்டு இந்த சமாரிய ஸ்திரீ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அந்த எங்கள் பிதாவாகி யாக்கோப்பனுடைய பெரியவரான்னு இருக்கு. அப்போ வந்துட்டு யாக்கோப்பை யார் பார்த்தீங்கன்னா கோத்திர தலைவர் ஒருத்தர் தான் பார்க்கும். அப்போ யாக்கோப்பு மூலமாக தான் அங்கே அந்த 12 கோத்திரங்கள் என்ற பெயர் உள்ளது சொல்லப்பட்டிருக்கு. அபிரகாமும் கோத்திர பிதா தான். இங்கே வந்துட்டு யாக்கோப்பின் கோத்திர பிதாங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது மாதிரி யாக்கோப்பு மூலமாக தான் 12 குமாரர்கள் பிறந்தார்கள், அவர்கள் கோத்திரத்தை பிதாக்கள் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் படிக்கலாம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 7 வசனம் 8. மேலும் விருத்தசேதன உடன்படிக்கையையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்ற போது 8ஆம் நாளிலே அவனை விருத்தசேதனம் பண்ணினான்.
ஈசாக்கு யாக்கோபையும், யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களையும் பெற்றார்கள். அப்போ யாக்கோபு தான் நினைச்சதா 12 கோத்திரத்து பிதாக்களை பெற்றார்கள் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ கோத்திரம் தலைவர் யாரும் பார்த்தீங்கன்னா இங்கே யாக்கோப்புன்னு சொல்லப்படுது. அந்த யாக்கோபு ஹெட்டு யார் இருக்கான்னு ஈசாக்கு இருக்காரு. ஈசாக்கு ஹெட்டு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே அபிரகாம் இருக்குன்னு பார்க்கும். அப்போ இவர்களெல்லாம் கோத்திர பிதாக்கள் என்று சொல்லப்படுது. யாருன்னா கோத்திர பிதாக்கள் யாருன்னா அபிரகாம், ஈசாக், யாக்கோபை கோத்திர பிதாக்கள் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இவங்க மூலமாக தான் வானத்து நட்சத்திரங்கிறான விஷயம் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். 12 கோத்திரத்துக்கு தலைவர் யார் பார்த்தீங்கன்னா அபிரகாம், ஈசாக், யாக்கோபு கோத்திர பிதாக்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. அப்போ புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலருக்கு தகப்பன் என்று சொல்லப்படுறது யாருன்னா இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கும். இவர் தான் பிரதான அப்போஸ்தலன்கிறான விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 3 வசனம் 1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அப்போ என்ன சொல்றா பாத்தீங்கன்னா, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவராகி பரிசுத்த சகோதரரே, நான் அறிக்கை பண்ணுறதுக்கு அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியம் இருக்கு கிறிஸ்து இயேசு கவனித்து பாருங்க. அங்கே பிரதானங்கிற விஷயம் யாரும் சொல்லப்படுறாங்கன்னா அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியன். அப்போ பிரதான அப்போஸ்தலர் யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கும். அவரு தான் பிரதான அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியனமாக இருக்காருன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ அப்போஸ்தலர் என்று சொல்லப்பட்ட அர்த்தம் என்னன்னா அனுப்பப்பட்டவர் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். எங்கன்னா பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டார். எதற்காக? அப்படி ஈடுபலி கொடுக்கறதுக்காகவும் சத்தியத்தை ஜனங்களுக்கு சொல்றதுக்காகவும் பார்க்கும். அப்போ சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக நினைச்சிருவார் அங்கே அனுப்பப்பட்டான்னு இருக்கும். அதான் தரித்திற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டிருக்காக என்மேல் அவர் ஆவியை அமர பண்ணியிருக்கான்னு இருக்கும். அப்போ தரித்திற்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுறதுக்காக தான் என்ன அந்த பூமிக்கு வருகிறான்னு பார்க்கும். தரித்திரன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இல்லாதவர்களுக்கு என்ன சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக இங்கே வர பார்க்கும். அதனால தான் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவன்றது இவர் பிரதான ஒரு அப்போஸ்தலர் என்று சொல்லப்பட்டிருக்கும். இந்த பிரதான அப்போஸ்தலர் மூலமாக பெற்றெடுத்த பிள்ளைகள் சுவிசேஷம் பெற்றெடுத்த பிள்ளைகள் யாருன்னா இந்த 12 அப்போஸ்தலர் என்று சொல்லப்படுது. இவர் மூலமாக கிறிஸ்தவர் என்று பெயர் அழைக்கப்பட்டான்னு பார்க்கும். அப்போ 12 கோத்திர ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் என்று அழைக்கப்பட்டாங்க. 12 அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் வந்தவர்களை கிறிஸ்தவர் என்று அழைக்கப்பட்டார் என்று பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் அதிகாரம் 11 வசனம் 26. அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அப்போ சீஷர்களுக்கு கிறிஸ்தவர் என்று பெயர் வாங்கிக்கிட்டேன்னு பார்க்கணும். அப்போ அந்த 12 குமாரர்களுக்கு தான் கோத்திரங்கள் என்று அழைக்கப்பட்டான்னு பார்க்கணும். அதே மாதிரி 12 சீஷர்கள் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இங்கே கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை வந்துக்கிட்டு அந்த அதாவது பாபிலோனர்கள் என்ன அழைச்சாங்கன்னா யூதர்கள் என்று அழைக்கப்படாது. யூதர்கள்ங்கிற பேர் ஒரு பட்ட பேர் பார்க்கும், ஒரு பிணைப்பேர் பார்க்கும். அதே மாதிரி தான் இங்கே என்ன இங்கே ஒரு பிணைப்பராக இந்த கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள்ங்கிறான விஷயத்தில் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ கிறிஸ்துவை இங்கே பின்பற்றுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ கிறிஸ்துவை பின்பற்றுறவர்களை கிறிஸ்தவர் என்று அழைக்கப்பட்டார்னு பார்க்கும். அதே மாதிரி தான் இங்கே பவுலும் கிறிஸ்துவை என்று பின்பற்றுறவர்கள் அழைக்கப்பட்டான்னு பார்க்கும். அவர் கிறிஸ்துவ என்று அழைக்கப்பட்டான்னு பார்க்கும். அதனால தான் பவுல் கிறிஸ்துவை பின்பற்றுறாரு. அவர் அவர் கிறிஸ்துவ என்று அழைக்கப்பட்டார். அவர் சுவிசேஷனால பெற்றெடுத்த பிள்ளையா அவர் மாறுறாரு. அதுக்கப்புறம் அவர் என்னை பின்பற்றா இருங்க அப்படிங்கிறான விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ பவுலுடைய பின்பற்றுறவர்கள் அவர்களே கிறிஸ்தவ என்று அழைக்கப்பட்டார்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 11 வசனம் 1. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாய் இருங்கள். அப்போ பவுல் கிறிஸ்துவ பின்பற்றுறாரு. அவர் கிறிஸ்தவ என்று அழைக்கப்படுறாரு. அதே மாதிரி பவுல பின்பற்றுறவர்களை யார் அழைக்கிறாங்கன்னா இவங்களை கிறிஸ்தவ என்று அழைக்கப்படுறாங்க. அதனால தான் சொல்றாரு, நான் உங்களையும் சுவிசேஷனால பெற்றெடுத்த பிள்ளைகள் என்கிற விஷயத்தை சொல்றான்னு பார்க்கும். பவுல் ஏசு கிறிஸ்துவ டைரக்டாகவே அவர் சுவிசேஷன் சொல்லி அவரும் சுவிசேஷனில் பெற்றெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களும் நினைச்சாரு பவுல் மூலமாக அங்கே பெற்றெடுக்கிறாங்க, சுவிசேஷனில் பெற்றெடுக்கான்னு பார்க்கும். அப்போ சீஷர்களை ஏசு கிறிஸ்து தான் 12 அப்போஸ்தலரை தேர்ந்தெடுக்கான்னு பார்க்கும். அதே மாதிரி பவுலை ஏசு கிறிஸ்து தான் சந்தித்து அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் அப்போஸ்தலராக தேர்ந்தெடுக்கிறாருங்க சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் ஜனங்களில்
வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்கள் சந்ததி 12 கோத்திரத்தை பெற்று எடுத்தவர்களை இஸ்ரேல் சந்ததி என்று அழைக்கப்பட்டார்னு பார்க்கும். அதே மாதிரி கிறிஸ்துவை வந்துட்டு பின்பற்றினவர்களை கிறிஸ்துவின் சந்ததி அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிக்கலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 4-16 வசனம் படிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 3 வசனம் 14 மற்றும் 16. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் வாக்கு தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அப்போது பார்க்கும். அப்போ அபிரகாமுடைய சந்ததிக்கு ஆசீர்வதிக்கிறார். அபிரகாம் ஆசீர்வதித்து வானத்து நட்சத்திரம் போல அவனை ஆசீர்வதிப்பேன்கிற விஷயம் சொல்றாருன்னு பார்க்கும். அபிரகாம் அழைத்து வானத்து நட்சத்திரத்தை காட்டி இதை எண்ணெய் கூடமானால் எண்ணு, அதன் மாதிரி உன்னை சந்ததியை விதமாக ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. அதே மாதிரி ஈசாக்கு மூலமாக நினைச்சது அவங்களுடைய ஒரு பெரிய வந்துட்டு சந்ததியை அவர் உண்டாக்குறான்னு பார்க்கும். யாக்கோப்பு ஏன்னா ஈசாக்கு மூலமாக யாக்கோப்பை பிடிச்சாரு. யாக்கோப்பு மூலமாக அங்கே வந்துட்டு வானத்து நட்சத்திரம் போல ஒரு சந்ததியை பெருகு பண்ணுறான்னு பார்க்கும். வந்து அவங்களுக்கு கொடுத்ததான ஒரு வாக்குத்தம் பார்க்கும். வாக்குத்தத்தின்படி அந்த சந்ததியை திருச்சியாக வந்து ஆசிரிச்சான்னு பார்க்கும். அதேமாதிரி புதிய ஏற்பாடில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக என்ன சந்ததினா வானத்துக்குரிய சந்ததி. நம்ம வானத்து நட்சத்திரமாக மாத்துறாரு. நம்மள நினைச்சது வானத்துக்கே கொண்டு போறான்னு பார்க்கும். அதான் சொல்றாரு, நான் வந்துட்டு என்ன சொல்றாரு, பிதாவினிடத்தில் அநேக வாசனங்கள் இருக்கு, ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண பின்பு வந்து உங்களுக்கு கூட்டி சேர்ப்பேன் இருக்காரு. அப்போ வானத்துக்கு நம்மளை அழைத்து கொண்டு போறான்னு பார்க்கும். அப்போ நம்ம வானத்து நட்சத்திரங்கள்னு பார்க்கும். அப்போ வானத்துக்குரிய மேனிகளா நம்ம இருக்குன்னு பார்க்கும். வானத்து நட்சத்திரங்களா மாறப்புறம் பார்க்கும். அப்போ வந்துட்டு கிறிஸ்துவை பாலப்பண்ண கிறிஸ்துவ சந்ததி என்று அழைக்கப்படுறோம். அபிரகாமுடைய பெற்றெடுத்த பிள்ளைகள் அதில் வந்து அவன் என்ன பண்ண அபிரகாமுடைய சந்ததிங்கிறான விஷயத்தை அழைக்கப்படுறாங்கன்னு பார்க்கும். அபிரகாமுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் கிறிஸ்துக்களாக புறஜாதிக்கு வருதுங்கிற விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களை வாசிக்கலாம். 1 யோவான் 3:1 படிக்கலாம். யோவான் எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 3 வசனம் 1. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்டதுனாலே பிதாவான நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்கு பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினா நம்மையும் அறியவில்லை என்று. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டிருந்தாலே என்று. அப்போ நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோம்னா தேவனுடைய பிள்ளைகளுக்காக அழைக்கப்பட்டுறோம் இருக்கும். அது யார் கொடுத்த வந்துட்டு சிலாக்கியம் பார்த்தீங்கன்னா பிதாவாகினவர் நமக்கு பாராட்டின அன்பு இவ்வளவாக பெரியதென்று பாருங்கன்ட்டு. அப்போ பிதாவாகி தேவன் தான் நமக்கு இந்த விஷயத்தை அவர் கொடுத்துருக்காருங்க விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே இங்கே படிக்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 1 முதல் 28 வசனங்களை படிச்சிங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு 12 கோத்திரத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ரூபன், 2வது சிபியோன், 3வது லேவி, 4வது யூதா, 5வது செபுலோன், 6வது இசக்கார், 7வது தான், 8வது காத்து, 9வது ஆசூர், 10வது நப்தலி, 11 யோசேப்பு, 12 வந்துட்டு பெஞ்சமின்ங்கிற விஷயம் சொல்லப்படுது. அது மாதிரி புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 7:5 சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 7:5 முதல் 8 வசனங்கள் படிச்சிங்கன்னா அங்கே என்ன போட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து யூதா வராரு. யூதா, 2வது ரூபன், 3வது காத்து, 4வது ஆசூர், 5வது நப்தலி, 6வது மனாசே, 7வது சிமியோன், 8வது லேவி, 9வது இசக்கார், 10வது செபுலோன், 11 யோசேப்பு, 12 வந்து பெஞ்சமின்ங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூசப்பினுடைய குமாரன் பார்த்தீங்கன்னா எப்ராமி வந்து ஒரு கோத்திரமாக சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அது என்னாமும் 13:8 சொல்லப்பட்டுன்னு பார்க்கும். அப்போ அங்கே வந்துட்டு யோசப்பினுடைய குமாரர் வந்துட்டு மனாசையும் இருக்கான்னு பார்க்கும். மனாசையும் வந்துட்டு என்னது பார்த்தீங்கன்னா மனாசை கோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது என்னாகும் 13:1 என்னாகவும் 13:11 சொல்லப்பட்டிருக்கு. என்னாகும் 1:10 சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்பின் குமாரன் சொல்லிட்டு அந்த மனாசை கோத்திரமும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி யோசேப்பின் குமாரன் என்று சொல்லப்பட்டு எப்ராம் கோத்திரம் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு ஆதியாகவும் 41:1 வரமிச்சு பார்த்தீங்கன்னா அந்த யோசேப்புன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த யோசேப்புல யாரும் வரான்னு பார்த்தீங்கன்னா எப்ராயும்
எப்ராம் கோத்திரமும் மனாசே கோத்திரம் வரும்னு பார்க்கும். ஆனால் வந்து வெளிப்படுத்தல 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு மனாசே 6வது இடத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் அதில் வந்து மனாசே கோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இங்கே 16ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா யோசேப்பின்னு சொல்லப்பட்டிருக்கு பார்க்கும். யோசேப்பு கோத்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு பார்க்கணும். அப்போ இந்த யோசேப்பின்னு சொல்லப்பட்ட யாருன்னா இந்த எப்ராமி இங்கே வருவான்னு பார்க்கும். யோசேப்புக்குன்னு சொல்லி தனி இன்னொரு மனைவி கிடையாது. ஏன்னா அவர் வந்து எகிப்தோட போர்ச்சேபாரோட மனைவிக்கு பெற்ற பிள்ளைகள் தான் இவங்க 2 பேரும் பார்க்கும். அப்போ வந்துட்டு யோசேப்புன்னு சொல்கிறது யாரா எப்ராமி கோத்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. மனாசேன்னு சொன்னால் மனாசே கோத்திரம் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு வெளிப்படுத்தலில் சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோத்திரம் விடுபட்டிருக்கும். அது யாரும் பார்த்தீங்கன்னா தான் பேர் வந்து நீக்கப்பட்டிருக்கும் பார்க்கும். தானுக்கு பால் அங்கே வந்துட்டு மனாசே வந்து சேர்க்கப்பட்டிருக்குன்னு பார்க்கும். எங்கே வெளிப்படுத்தல அங்கே பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 49:1-28 வசனம் படிச்சிங்கன்னா அங்கே வந்துட்டு தான் பேர் இடம் பெற்றிருக்கும். இங்கே வந்துட்டு தான் பேர் இடம் பெற்றிருக்கும். இங்கே வெளிப்படுத்தல தான் பேரை நீக்கப்பட்டு அங்கே மனாசே வந்துடுறான்னு பார்க்கும். அதே மாதிரி இப்போ வந்து ஆதியாகமம் 49ஆம் வசனம் சொல்ல முடிச்சது யோசேப்புக்கு பால் அங்கே 2 பேர் என்ன வராங்க, எப்ராம் மனாசே வந்துடுறாங்கன்னு பார்க்கும். இது வந்துட்டு பின்னாடி வந்துட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். யோசேப்புக்குள்ள வந்துட்டு மனாசே தானுங்கிற விஷயத்த இருந்தால் அது வந்துட்டு பிரியார்பர் சபை வகுப்பற ஏதோ ஒரு அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ வெளிப்படுத்த 7:5 வந்து தான் வந்துட்டு அங்கே வந்து பேர் நீக்கப்பட்டிருக்கும் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12 அப்போஸ்தலரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 12 அப்போஸ்தலரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு யார் பேர் நீக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூதாஸ் பேர் நீக்கப்பட்டிருக்கும் பார்க்கும். யூதாஸுக்கு பாலாக என்ன செய்யாது மத்தியா அங்கே சேர்க்கப்பட்டிருப்பான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் மத்தியாவுக்கு பாலாக என்னப்பட்ட பார்த்தா இங்கே வந்துட்டு பவுல் சேரப்படுவான்னு பார்க்கும். அங்கே வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களில் அங்கே 2 பேர் உள்ள ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். மனாசே யோசேப்பு வந்து ஆட் ஆகிற மாதிரி இருக்கும் பார்க்கும். அதே மாதிரி இங்கே யார் 2 பேர் ஆட் ஆகிற மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்தியாவும் பவுல் வந்து ஆட் ஆகிற மாதிரி இருக்குன்னு பார்க்கும். ஆட் ஆகியிருப்பாங்க. மத்தியாவை வந்துட்டு ஆட் பண்ணியிருப்பாங்க அப்போஸ்தலர்கள். ஆனால் தேவன் தேர்ந்தெடுத்த யாருன்னு பார்த்தீங்கன்னா பவுலை அங்கே தேர்ந்தெடுத்திருப்பாருன்னு பார்க்கும். அப்போ 12 அப்போஸ்தலர் நாமங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமன் பேதுரு, அவன் சகோதரன் அந்திரேயான்னு பார்க்கும். சீமன் பேதுரும் அந்திரேயாவும் சகோதரன் என்று பார்க்கும். அதுக்கு யாக்கோப்பு யோவான் பார்க்கும். அவங்களும் என்ன செய்யறது சகோதரன் பார்க்கும். 5வது பிலிப்பு, 6வது பர்த்தலேமியும், 7வது தோமா, 8வது மெத்தேயு, 9வது அல்பேவின் குமாரனாக யாக்கோப்புன்னு பார்க்கும். 10வது ததை எனப்பட்ட மறுநாமல்ல லெபேயின் பார்க்கும். 11 கானானாகிய சீமன் பார்க்கும். 12 வந்து யூதாஸ் பேர் யூதாஸ்ன்னு சொல்லப்பட்டு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி 12 கோத்திரத்தில் தான் நீக்கப்பட்டாரோ, தான் எதற்காக நீக்கப்பட்டான்னு பார்த்தீங்கன்னா விக்கிர ஆராதனையினால நீக்கப்பட்டான்னு பார்க்கும். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டில் யூதாஸ் பேர் ஏன் நீக்கப்பட்டதுன்னா பொருளாசைய விக்கிர ஆராதனை அவனுக்குள்ளே இருந்தனால அவன் பேர் நீக்கப்பட்டான்ங்கிறான விஷயம் இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி என்ன பாடம் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா 12 கோத்திரமும் 12 அப்போஸ்தலர்களான தலைப்பின் கீழே தான் பார்த்து என்ன அந்த காரியங்களாம் பார்த்து முடிச்சிருக்கோன்னு பார்க்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அப்போ 12 கோத்திரத்தை பேர்களை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அடுத்த பாடத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா 12 அப்போஸ்தலருடைய நாமங்களை பார்க்க போகிறோம். அப்போ வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் வந்துட்டு 12 கோத்திரத்தில் தான் பேர் நீக்கப்பட்டது, ஏன் நீக்கப்பட்டது அங்கிறான விஷயத்த வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூதாஸ் பேர் நீக்கப்பட்டதுன்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் தான் விக்கிர ஆராதனை பண்ணனால அவர் பேர் நீக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டில் யூதாஸ் வந்து பொருளாசை விக்கிர ஆராதனை அவருக்குள்ளே இருந்தனால அவர் பேர் நீக்கப்பட்டான்னு பார்க்க போகிறோம். அது தானுக்கும் யூதாஸுக்குள்ளே ஒரு ஒற்றுமையை குறித்து அடுத்த பாகத்தில் பார்க்கலாம்னு பார்க்கும். இவ்வளோ நோடு பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.